குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது பார்க்கலாமா? 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியா, 150 கடலைப்பருப்பு, 150 துவரம்பருப்பு, 50 ஜீரகம், மிளகு 50, கடுகு 50, வெந்தயம் 25 கிராம், கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். தீயாமல் வறுக்கணும். லைட்டில் மாற வச்சுக்கலாம். அதே கடாயில் வெந்தயம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகும் போட்டுக்கலாம், கடுகு, பொரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததை பிளேட்டில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். இல்லைன்னா காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். நூறு மஞ்சள், வீட்லேயே நம்ம மிளகா அப்படி அரைச்சி வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், 2 மாதம் 3 மாதத்துக்கு வரும். கடையில் வாங்க தேவையில்ல. கடையில் வாங்கினோம்னா கலப்படமாக இருக்கும், வயிறு புண்ணாகும், குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொறுமொறு நம்ம சமைக்கும் போது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிஷினுக்கு எடுத்துமே நான் அரைக்கிறேன். எல்லாத்தையும் பைட்டில் போட்டாச்சு. பாருங்கள், மிஷினில் வந்தாச்சு. மிஷினில் போட்டு அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாரு. நீங்கள் எப்படி அரைப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் அரைப்பேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டாரு. அங்கேயே அரைச்சி கொடுத்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.